வணக்கம். வரும் ஜனவரி 9ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரக்கூடும். கடந்த 155 ஆண்டுகளில் 21வது தாழ்வு மண்டலமாக இன்று உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 21ஆம் நூற்றாண்டில் ஜனவரி மாதத்தில் 6வது புயல் சின்னம் இன்று உருவாகி இருக்கிறது. கடந்த சில வருடங்களாகவே ஜனவரி மாதத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுவது என்பது அரிதானது. ஆனால் இந்த வருடம் என்பது புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. இதனால் வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களுக்கும் ஜனவரி 10இல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜனவரி 10இல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 11இல் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஜனவரி 10 மற்றும் 11இல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் டெல்டா பகுதிகளை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் வேளாண் பணிகளை நிறுத்தி வைக்குமாறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் விவசாயிகளுக்கு வருவாய் பேரிடர் மீட்புத்துறை சார்பில் உரிய அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மாவட்டத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பு என்பது இல்லை. ஆனால் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.